தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिस्सीदसादनम् ॐ महागणपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 4வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச யஜ்ஞசிஷ்டாமிருதபுஜः யாந்தி பிரம்ம சநாதனம் நாயம் லோகோஸ்த்ய யஜ்ஞஸ்ய குதோன்யः குரு சத்தம. கடந்த 5 ஸ்லோகங்களாக கிட்டத்தட்ட 6 ஸ்லோகங்களாக 25லிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் கிருஷ்ணர் 12 விதமான யஜ்ஞங்களை நமக்கு கூறினார். அதிலையும் கூட ஸ்மிருதிகளினால் 5 யஜ்ஞங்களானது அறிமுகப்படுத்தப்படுகின்றன என்பது மற்றும் அவைகள் என்ன என்பதையும் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். என்ன யஜ்ஞங்கள் அவைகள் அப்படின்னா, தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், நர யஜ்ஞம், பௌத்த யஜ்ஞம். இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராலும் கடைபிடிக்கப்பட வேண்டும். அது மனிதனாக பிறந்தவர்கள் அத்தனை பேருமே இந்த 5 யஜ்ஞங்களையும் கடைபிடித்தே ஆக வேண்டும். இப்ப இந்த 5 யஜ்ஞங்களுக்கும் இந்த 12 யஜ்ஞங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, இந்த 12 யஜ்ஞங்கள் ஆத்ம சாதனைக்காக நமக்கு படித்தரங்களாக படிக்கற்களாக உருவாக்கி கொடுக்கப்பட்டவைகள். இவைகள் அத்தனையுமே ஒருங்கே ஃபாலோ பண்ணணுங்கிறது அவசியம் அல்ல. இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர் அதில் நிலை பெற்று தன்னுடைய சாதனையை தொடருவார் என்றால் அவர் யஜ்ஞத்தினால் அடையக்கூடிய பலனை அடைகிறார். யஜ்ஞத்தினால் அடைய வேண்டிய பலன் என்ன அப்படின்னு கேட்டா, சித்த சுத்தி, சித்த பிரசாதம், மன அமைதி, மன தூய்மை, மனதில் நிம்மதி மற்றும் ஒருமுகப்பாட்டுடன் கூடிய பக்குவம். இவைகள் தான் யஜ்ஞத்தினுடைய பிரசாதங்கள், யஜ்ஞத்தினுடைய பலன்கள். சரி, இந்த பலன்கள் ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் உதவுமான்னு கேட்டா, இதுவே ஞானத்திற்கு உண்டான தகுதி, ஞானத்தை பயிலுவதற்கு உண்டான தகுதி. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்கின்ற 3 படித்தரங்களை கொண்ட ஞானயோகம் என்கின்ற அந்த சாதனைக்கு இந்த தகுதியானது தேவைப்படுகிறது. தூய மனமும் பிறகு மோட்சத்தில் நாட்டமும் தேவைப்படுகிறது. ஆக இந்த 12 யஜ்ஞங்களில் ஒரு யஜ்ஞம் தவிர, அந்த முதல் யஜ்ஞத்தை தவிர மற்ற அனைத்து யஜ்ஞமும்
ஞான யஜ்ஞத்திற்கு நம்மை தகுதி உடைத்தவர்களாக மாற்றுகிறது. சரியா? ஆனால் இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனால் அது கடைபிடிக்கப்பட வேண்டியது. இந்த அம்சங்களும் அதுல வந்துடும். இப்ப தேவ யஜ்ஞம் பண்ண அது அதுல தேவர்களுக்கு உண்டான பூஜை நடக்கிறது. தேவ யஜ்ஞம் ரிஷி யஜ்ஞமாக மாறிடும். ரிஷி யஜ்ஞம், ரிஷிகளினுடைய மந்திரங்களை வைத்து கொண்டுதானே தேவர்களை நம்ம வழிபடுறோம். அதுல தாய் தந்தையர்கள்கிட்ட அனுஜ்ஞை வாங்கிக்கிட்டு தானே நம்ம அதை பூஜை பண்றோம். அப்ப சங்கல்பம் பண்ணும்போதே மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசேஷத்தாக அஸ்மின் கோத்ரே உத்பன்னஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கோத்திரம், அவனுடைய நட்சத்திரம், அவனுடைய ராசி, அவனுடைய பாரியா, அவனுடைய தந்தை, இவர்கள் அத்தனை பேரையும் எல்லா யஜ்ஞமும் அதுல நடக்கும். அப்போ ஒரு ஜென்ரலாக பஞ்சமகா யஜ்ஞம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில் நித்தமும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக ஸ்மிருதிகளில் கூறப்பட்டிருக்கின்றன, வாழ்க்கை முறையாக. இங்க 12 யஜ்ஞங்களும் அதற்கென்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மையுடன் கூடியவைகளாக இருக்கின்றன. அவைகள் ஒரு யஜ்ஞம் தவிர, இந்த பிரம்ம ஞான வேள்வின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கடைசி யஜ்ஞம். அந்த வேள்விக்கு தயார்படுத்தக்கூடிய யஜ்ஞங்களாக இந்த 11 யஜ்ஞங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது என்ன 11 யஜ்ஞங்கள்? இந்த முதல் யஜ்ஞத்தையும் சேர்த்தா 12 யஜ்ஞங்கள். பிரம்ம ஞான வேள்வி அப்படிங்கிறது வேதாந்த சிரவணம் மனன நிதித்தியாசனம். வேதாந்தம் பயிலும் பொழுது ஒரு குருவினிடம் சென்று அவரிடம் சரணடைந்து வேதங்கள் என்று கூறப்படுகின்ற 4 வேதங்கள், வேதங்கள் என்று கூறப்படுகின்ற மறை பொருள்களினுடைய அர்த்தங்களை, சாராம்சங்களை கொண்ட உபனிஷத்துக்களை படிக்கிறது. அப்போ குருவனுடைய அனுகிரகத்தின் மூலமாக, ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தின் துணை கொண்டு வேதாந்தங்கள் என்று கூறப்படுகின்ற உபனிஷத்துக்களை பயிலுவது சிரவணம். பிறகு அதில் வரக்கூடிய சந்தேகங்களை தன்னுடைய அனுபவங்களுடன் ஓர்ந்து உணர்ந்து, ரொம்ப முக்கியமாக கவனிங்க, இதை நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த புஸ்தகங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏட்டுச்சுரைக்காய் கதைக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி இருக்கப்படாது. அந்த வேதாந்தத்தில் நம்மை பற்றி பேசப்படுகிறது, உலகத்தை பற்றி பேசப்படுகிறது, பிறகு இறைவனை பற்றி பேசப்படுகிறது இல்லையா? பிறகு நாம் அடைய வேண்டிய குறிக்கோளை பற்றியும் பேசுகிறது, அதனுடைய சாதனங்களை பற்றியும் பேசுகிறது. இவ்வளவும் சொல்லும் பொழுது நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். எனக்கு 3 சரீரங்கள் இருக்குன்னு வேதாந்தம் சொல்றது. அப்பா உனக்கு ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு 3 சரீரங்கள் இருக்கு தெரியுமோ அப்படின்னாக்கா முடிக்க விடாது. நான் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேனே, அல்லது எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தேனே, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேனே, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லாம எப்படி இது சொல்லுகிறது அப்படின்னு கேள்வி கேட்கணும். உன்னுடைய அனுபவத்தை ஓர்ந்து கவனித்து பாருன்னு அது சொல்லும். நீ கனவுல இருக்கும் பொழுது எந்த சரீரத்துல இருக்கேன்னு கேட்கும். கனவுல இருக்கும்போது இந்த சரீரத்துல தானே நான் இருக்கிறேன்னு நீ சொல்லுவ. இந்த சரீரத்துல நீ இருக்கிற அது தெரிகிறது எனக்கு. ஆனால் நீ எந்த சரீரத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிற இந்த சரீரமானது அப்பொழுது உணரப்படுகிறதா உன்னால் அப்படின்னு கேட்கும். இல்லை, ஆனால் அப்பொழுது ஒரு சரீரமானது என்னால் அனுபவிக்கப்படுகிறதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அது சொல்லுவோம், அந்த சரீரம் இந்த சரீரத்திற்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம். அதுல உன்னால கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது, சிந்திக்க முடிகிறது. ஆனால் பசி என்கின்ற உணர்வு இருக்கிறது, அதற்கு உணவு கொடுக்க முடிகிறதான்னா இல்லை. அப்ப பசிக்கு கனவுல சாப்பிட்டா பசி நிறைவு ஆகிறது இல்லை. பசி என்பது சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்தது. உணவு என்பது சாப்பிடும் பொழுது அது ஸ்தூல சரீரத்துடன் கூடி அது பசி என்கின்ற உணர்வை தீர்க்கிறது. அப்ப அங்க ஸ்தூல சரீரம் தேவைப்படுகிறது. அப்போ நம்முடைய அனுபவத்தை வச்சு பார்க்கும் பொழுது வேதாந்தம் சொல்றது சத்தியம்தான் போல தெரிகிறது. ஓஹோ அப்படின்னு நமக்கு அப்ப தோணும். அப்ப நமக்கு தெரியும் ஏதோ விஷயம் இருக்கிறது அப்பனே, இது வேதாந்தம் பொய் சொல்லல அப்படின்னு சொல்லும். வேதம்னு சொன்னாலே பரமோத்தமமான ஞானம் அப்படிங்கிறது பொருள். வேதத்துல சொல்லப்பட்டவைகள் அத்தனையுமே சாட்சாத் உண்மைகள் தான். அப்படியா? வேதத்துல பஸ் கண்டுபிடிக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னாக்கா பஸ் கண்டுபிடிக்கிறது சொல்லல.
அந்த பஸ் மூலியமா உன்னுடைய கர்ம பலன் எல்லாம் எப்படி கிடைக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது பஸ்ஸோ காரோ ஏரோப்ளேனோ எதா இருந்தாலும் உன்னுடைய கர்ம பலனுக்கு ஏற்ப நீ பறக்கிறவனாவது அதுக்கு தான் சாதாரணமான ஒரு ஜோதிடர் சொல்லிடுவார், நீ பறப்பையா மிதப்பையா அல்லது பூமிக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பியான்னு. இப்போ ரீசண்டாக ஒருத்தர் வந்தார் என்கிட்ட. அவர் ஜாதகத்தை காமிச்சுட்டு நான் என்ன வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் பூமிக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்கியாலஜிஸ்ட் எப்போ பார்த்தாலும் உள்ள நோண்டிகிட்டே இருப்பார் இல்லையா? நான் தவறாக சொல்லலை, அது ஒரு பெரிய அதுக்கு பொறுமை வேணும். அது எவ்வளோ பெரிய, அதன் மூலமாக தானே பல விஷயங்கள் நமக்கு வெளியில் கிடைச்சிருக்கிறது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு அதுக்கு பேருன்னு நான் நினைக்கிறேன். அதில் போய் பண்ணணும். ஆமாம் சுவாமிகளை, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது இது என்னன்னு கேட்டால் 8ஆம் இடத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவனுடைய வாழ்க்கை முக்கியமான கிரகங்கள்லாம், நான் எந்த கிரகம்னு சொன்னேன்னா அப்புறம் ஜோசியத்துக்கு போயிடும். இப்போ முக்கியமான கிரகங்கள்லாம் வாழ்க்கைக்கு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட 10ஆம் இடத்து சம்பந்தப்பட்ட கிரகங்கள்லாம் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து, அதுவும் செவ்வாயா இருந்துடுதுன்னா அது பூமி சம்பந்தப்பட்ட வாழ்க்கை தான். அதுவும் மறைவு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவாக வாழ்வது. ஒன்று தலைமறைவா இருப்பார், இல்லை சொசைட்டியில் தனியா இருப்பார், இல்லை குடும்பத்துல தனியா இருப்பார். பாசிட்டிவா தனியா இருப்பாருனாக்கா அவர் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தால் தானே முடியும். அப்போ ஜோதிஷத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வேதங்கள் உன்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கு என்ன, போன ஜென்மத்திற்கும் இந்த ஜென்மத்திற்கும் அடுத்த ஜென்மத்திற்கும் எது தொடர்பு பாலமாக அமைந்திருக்கின்றது, கர்ம பலன்கள், அந்த கர்ம பலன்கள் எவ்வாறு வருகின்றன, கர்மத்தினால் வருகின்றன, அந்த கர்மம் எவ்வாறு வருகிறது, ஆசையினால் உண்டாக்கப்படுகிறது, ஆசை எவ்வாறு தோன்றுகிறது, அஞ்ஞானம் இருக்கின்றபடியினால் ஆசையானது தோற்றுவிக்கப்படுகிறது, அஞ்ஞானம் ஏன் ஏற்படுகிறது, அஞ்ஞானம் எதை பற்றியது, அஞ்ஞானம் நம்மை பற்றிய பூரண ஞானம் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லி வேதாந்தம் கடன்னு சொல்லிடும். நம்ம அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்கணும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே மனிதனுடைய சரீரம் என்ன, மனம் என்ன, புத்தி என்ன, இவைகள் அத்தனையுமே என்னால் அனுபவிக்கப்படுகின்ற அனுபவங்கள். எனக்கு சரீரம் இருக்கிறது அப்படின்னு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றேன், நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்றேன், எல்லாரையும் கேட்டு பாருங்கள எப்படி கன்ஃபார்ம் பண்றான்னு சொல்லிட்டு, சரீரம் நமக்கு இருக்குங்கிறது நம்முடைய அனுபவத்தினால் நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். நான் என்னுடைய அனுபவத்தினுடைய துணை கொண்டு நான் என்னுடைய சரீரத்தை இருப்பதாக நிச்சயிக்கின்றேன். உண்மையா பொய்யா? அதைத்தானே வேதாந்தம் சொல்றது. உனக்கு 2 விதமான அனுபவங்கள் இருக்கிறது அப்பனே. உன்னுடைய இருப்பு என்பது ஒரு அனுபவம், உன்னை தவற இருக்கின்ற உலகம் என்பது இருக்கின்றது என்பது இன்னும் ஒரு அனுபவம். அவ்வளவுதான். உன்னுடைய வாழ்க்கை இந்த 2 அனுபவங்களோட தான். அப்பப்ப நீ காணாம போய் விடுகிறாய், தூக்கத்துல நீ காணாம போயிடுற, எந்த அனுபவமும் இல்லை. ஆனாலும் அப்பொழுது ஒரு அனுபவமானது இருக்கிறது. அது எப்படிப்பட்ட அனுபவம் அதையும் சொல்லுகிறது. அந்த அனுபவம் அஞ்ஞான அவஸ்தையில் பிராஜ்ஞனாக இருந்து கொண்டு நீ அதை அனுபவிக்கிறாய்ன்னு சொல்லி மாண்டூக்கியோபனிஷத் சொல்லுகிறது. பிராஜ்ஞா, அவனுக்கு பெயர், அந்த தூக்கத்தை அனுபவிக்கின்ற அந்த நபர், அத நமக்கு பெயர் பிராஜ்ஞா. அப்படின்னு என்ன அர்த்தம்? டைரக்டா கும் இருட்டுல உட்கார்ந்துட்டு எதுவுமே தெரியாம அசடா இருக்கிறதுன்னு அர்த்தம். கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும். எதையுமே மறுக்க முடியாது. வேதாந்தம் சொல்லக்கூடிய எதையும் மறுக்க முடியாது. அந்த வேதாந்தத்தை நாம் பயிலுவது சிரவணம். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீக்கிக் கொள்ளுவது மனனம். தன்னுடைய அனுபவங்கள் வாயிலாக அந்த சந்தேகத்தை நீக்கிக் கொண்டு வேதாந்தம் சொல்லுவது உண்மையே என்பதை புரிந்து கொள்வது. பிறகு அத்துணை சந்தேகங்களும் நீங்க எடுத்துப்பா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா நிதித்தியாசனம். நிதித்தியாசனமா தியானம். இந்த ஞான யோகம் என்று கூறப்படுகிற இந்த ஞான வேள்வி, பிரம்ம ஞான வேள்வியானது தலை சிறந்த யஜ்ஞமாக கொள்ளப்படுகிறது. அப்ப சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 படித்தரங்களும் பிரம்ம ஞான வேள்வியில் அடங்கும். அடுத்த வேள்வி தெய்வ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நம்ம பிரம்ம ஞான வேள்வியை முதல்ல எடுத்துப்போம். 2வது தேவ யஜ்ஞம்,
மூன்றாவது இந்திரிய நிகிரக யஜ்ஞம், நான்காவது விஷய கிரகண யஜ்ஞம், ஐந்தாவது ஆத்ம சம்யம யஜ்ஞம், ஆறாவது திரவிய யஜ்ஞம், ஏழாவது தபோ யஜ்ஞம், எட்டாவது யோக யஜ்ஞம், ஒன்பதாவது சுவாத்தியாய யஜ்ஞம், பத்தாவது ஞான யஜ்ஞம், 11வது பிராண யஜ்ஞம், பிராணாயாம யஜ்ஞம், 12வது நாம் கடைசியில் பார்த்தது ஆகார நியம யஜ்ஞம். இந்த 12 யஜ்ஞங்களும் ஒருவருக்கு அவருடைய பிறப்புக்கேற்ற அவருடைய கர்ம பலத்திற்கேற்ற வகையில் அமைகிறது. அதை கொண்டு அவர் பிரம்மஞான வேள்விக்கு தன்னை தயார்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுகிறது. சொல்லும் பொழுது இந்த யஜ்ஞங்கள் எப்படி ஒருவனை பிரம்மஞானத்திற்கு தயார்படுத்துகிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஸ்லோகம் நம்பர் 31. 31 யஜ்ஞசிஷ்டாமிருத புஜஹா. புஜஹா அப்படின்னாக்கா இந்த புஜங்கம் அப்படிங்கிறது அது வேற அர்த்தம். புஜஹா அப்படின்னாக்கா அனுபவிப்பவன், உண்பவன் அர்த்தம். அமிர்த புஜஹா, அமிர்தத்தை உண்பவன். எந்த அமிர்தத்தை? புண்ணியம் என்கின்ற அமிர்தத்தை. புண்ணியம்னா என்ன சார் அப்படின்னா யஜ்ஞங்களினுடைய பலனாக கிடைப்பது. ஆனா அந்த யஜ்ஞங்களுடைய பலன்னு சொல்லப்படல, யஜ்ஞங்களினுடைய மீதம் அப்படின்னு சொல்லப்படுது. சேஷம், கடைசியில என்னப்பா வாழ்க்கையில மிஞ்சுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 80 வருஷம் வாழ்ந்துட்டு கடைசியில் என்னப்பா மிஞ்சுது அப்படின்னா, நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, கடந்த தொகுப்புல நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு விட்டேன், ஆனால் அது பாதியிலே நின்றுடுது. இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு என்னை ஸ்ரீமத் பகவத்கீதையை பற்றி பேசணும் அப்படின்னு கூப்பிட்டேன். நான் நினைச்சேன் யங்ஸ்டர்ஸ் தான் வெளியில் வெளிமுக பார்வையாகவே இருக்கிறார்களே, அவர்களுக்கு வாழ்க்கையை புரிஞ்சு கொடுணும் அப்படிங்கிற அந்த வேட்கை கிடையாது. அப்போ ஒரு 50-60 வருடங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த எல்டர்ஸ், வயோதிகர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள் கிட்ட அவர்கள் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிந்து ஓரளவுக்கு பக்குவமாக இருப்பார்கள். அவர்களிடம் நாம் இதை கொண்டு சென்றால் அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கிளாஸுக்கு போய் உட்கார்ந்து ஒரு கிளாஸ் எடுத்து 1/4 மணி நேரம் நானும் கிளாஸ் எடுத்தேன். புருஷார்த்த நிச்சயம் என்றால் என்ன, மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் 4 அது தர்ம அர்த்த மோட்ச காமம் என்று கூறப்படுகிறதுலாம் நான் சொல்லி முடிச்சுட்டு, மனிதனுக்கு தேவை பாதுகாப்பு, இன்பம் என்கின்ற 2ம், அதை அடைவதற்கு தர்மமானது தேவைப்படுகிறது இப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டு, கேள்வி கேளுங்கோ அப்படின்னா அந்த கேள்வியெல்லாம் கேட்ட உடனே எனக்கு உண்மையிலே அழுகிறதா என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவு ஒரு வேதனைகள். அத்துணை பேருமே தன்னுடைய குழந்தைகளை நம்ம எப்படி காப்பாற்றினோம், எப்படி வளர்த்தோம், என் குழந்தைய நான் எப்படி அட்மிஷன் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ அவஸ்தைப்பட்டேன், என்னுடைய குழந்தைய வயிற்றில் வச்சுண்டு எனக்கு இருக்கிற அந்த டயபெட்டிக் பேஷண்ட் அந்த அம்மா எனக்கு இருக்கிற சுகர் விஷயத்தை கம்ப்ளைண்ட்டை வச்சுண்டு நான் எவ்வளோ அவஸ்தைப்பட்டு அவனை பெற்று எடுத்து அதுக்கப்புறம் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்து கடைசியில் என்னை கொண்டு இப்படி தள்ளிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த தாய் அழுகும் பொழுது நமக்கே ரொம்ப சங்கடமா இருக்கிறது. ஏன் அந்த குழந்தையினால அந்த குழந்தைக்கு ஏன் அவ்வளவு புரியலை? இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த வேதனைகளை அவஸ்தைப்பட்டு இருக்கும் பொழுதுதான் தெரிகிறது, அப்பாடி பகவான் சங்கரர் எவ்வளவு கிளியரா சொன்னார். பாலஸ்தாவத் கிரீடா சக்தா தருணஸ்தாவத் தருணி சக்தா விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தா பரமே பிரம்மணி கோபி ந ரக்தா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஆச்சாரியர்கள் நம்ம பண்ணின புண்ணியம் அவர்கள் பிறந்த நாட்டில் பிறந்திருக்கும். இந்த சிறுவர்கள் விளையாட்டில் ஈடுபாட்டுடன் இருப்பார்கள். அவர்களை விளையாட வேண்டாம்னு சொன்னா அது பெரிய பனிஷ்மெண்ட். அவனை பிரிக்கவே முடியாது. இளைஞனாக இளைஞியாக இருப்பவர்கள், ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன். நம்ம என்னதான் சொன்னாலும் எவ்வளவு பக்குவத்தை சொன்னாலும் புரியாது. எல்லாம் முடிந்த பிறகு விருத்தஸ்தாவத் சிந்தா, கடைசி காலத்துல தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சொசைட்டி தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பெக்ட்னா என்ன, போதும் பார் ரிட்டையர்ட் ஆகிட்டா போயிடு, அவனை மதிக்கக்கூடிய இடத்துல இல்லை.
மதிக்கலை. அந்த மதிப்பு தானே வேணும். வாழ்க்கையில் எது மிச்சம்? மதிப்பு தானே வேணும். அந்த மதிப்பு கிடைக்கல. அதனால ஒரே வேதனை. வாழ்க்கையெல்லாம் நிரர்த்தமாக போயிடுதோங்கிறது வேதனை. அந்த கவலையிலேயே வாழ்க்கையை ஓட்டுறது. விருத்தஸ்தாவத் சிந்தா ரக்தா சக்தா. தான் ஞானிகள். பரமே பிரம்மணி கோபின ரக்தா. உயர்ந்த பிரம்ம விஷயத்தில், பிரம்ம ஞானத்தில் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு அவரே புலம்பி இருக்காருன்னு பார்த்து விடுங்களேன். இதுக்கு பேர் அருட்புலம்பல்னு பேர். தாய்மானவருடைய பாடல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று எம்மால் அரிதற்கு எளிதோ பராபரமே. அருட்புலம்பல்கள். அவருடைய தாய்மானவருங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஞானி. ஆரம்பிக்கும் போதே அங்கெங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே கிளாண்ட கோட்டி எல்லாம் தங்கும் படிக்கிச்சை வைத்தது. கேட்கும்போது அவரோட பிரம்மாண்டமான ஒரு பிரம்மஸ்வரூபத்தை அப்படி சொல்லுவார். அவர் ஊரணந்தம் பெற்ற பேரணந்தம் சுற்றும் உறவனந்தம் அப்படின்னு சொல்லி, பெற்ற உடல்களோ அனந்தம் அப்படின்னு சொல்லி, கருத்தோ அனந்தம் சமயம் கோடிகள் அனந்தம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா இந்த 3 பாடல்கள், தாய்மான சுவாமிகளுடைய பாடல்கள்ல முதல்ல 3 பாடல்கள்ல எல்லாவற்றையும் சொல்லிட்டார் அவர். ஜீவேஸ்வர ஜெகத் ஸ்வரூபத்தை சொல்லிட்டார் அவர். அவ்வளவு ஒரு அற்புதமான படைப்புகள். அந்த படைப்புகள் எல்லாம் படித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாஸ்திரத்தை கேட்டும் தன்னுடைய சந்தோஷத்திலிருந்து, தன்னுடைய துக்கத்திலிருந்து வெளிவர முடியாத அவர்களை பார்த்தோன்னே நமக்கு உண்மை புரிஞ்சுடுது. ஆமாம், அதைத்தான் கடந்த சுலோகத்தில் நான் சொல்ல வந்தேன். அப்போது வாழ்க்கையினுடைய மிச்சம் என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? வாழ்க்கையில் கடைசியில் மிஞ்சினது என்ன அப்படின்னா, மிஞ்சினது ஞானமாக இருக்கணும். அப்படி 12 யஜ்ஞங்கள் எல்லாம் படிச்சு அந்த யஜ்ஞங்கள் மூலமாக, அதை செய்வதன் மூலமாக, அவைகளை முறைப்படி கடைபிடிப்பதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால் புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் என்பது பிரசாதம். அது எதை கொடுக்கும் அப்படின்னா சித்த சுத்தியை கொடுக்கும், மன தூய்மையை கொடுக்கும். அதுதான் பிரசாதம். யஜ்ஞ பிரசாதம் அப்படின்னாக்கா மன ஒருமுகப்பாடு மற்றும் மன தூய்மை. மன தூய்மை என்ன சும்மா சாதாரணம்னு நினைச்சிடப்படாது. தூய்மை அப்படிங்கிறது வெறுப்புகள் அறவே நம்மை பாதிக்காத நிலை. நம்முடைய வெறுப்புகள் நம்மை பாதிக்காத ஒரு நிலை. அவ்வளோ அழகு. நம்முடைய வெறுப்பும் தானே நம்ம முதல்ல பலிகடாவாய்க்கணும், அப்புறம் அடுத்தவர்களை பலிகடா ஆக்கும். அதனால ஒரு சாதகன் தன்னுடைய வெறுப்புகளுக்கு தான் பலியாகாமலும், தன்னுடைய வெறுப்புகளின் மூலமாக அடுத்தவர்களை பலியாக்காமலும், அடுத்தவர்களுடைய வெறுப்பினால் தான் பலியாகாமலும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் பக்குவம். அந்த பக்குவம் வரணும். அதற்கு தான் இந்த யஜ்ஞம் முதலியவைகள். அந்த பக்குவம் வந்து விட்டதுன்னா ஞானமானது ஸ்புரிக்கும். பிரம்ம ஞான வேள்விக்கு தன்னை தயார் செய்து கொள்வான். அது ரைட்டு, பிரம்ம ஞான வேள்விக்கு ரைட்டு. சாதாரண உலக வாழ்க்கையே இந்த யஜ்ஞம் இல்லை என்றால் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுதான் சொல்லப்பட்டது. அயம் லோகஹா அபி அயஜ்ஞஸ்ய நாஸ்தி குதஹ அன்யஹ குரு சப்தம். இந்த உலகமே அவனுக்கு சொந்தம் கிடையாது. இந்த உலகத்திலேயே ஒரு சிறப்பாக இருக்க முடியாது. யஜ்ஞம் இல்லை, இந்த உலகத்தில் சரிவர அவனால் வாழவே முடியாது. விலங்குக்கும் கீழே தான். அவனுடைய அடுத்த ஜென்மமெல்லாம் அதோகத்தி தான். அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்போ யஜ்ஞம் என்பது மனிதனுடைய அந்த ஒரு தன்மை, மனித தன்மையை தக்க வைத்து கொள்ளுவதற்கும், பிறகு தெய்வத்தன்மையை ஏற்றுக்கொள்வதற்கும் உதவக்கூடிய ஒரு சமாச்சாரம். யஜ்ஞம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் விஷயம். யஜ்ஞத்தினால் தன்னை புடம் போட்டு கொள்ளவும் முடியும். யஜ்ஞத்தினால் அடைய வேண்டியதை இந்த உலகத்தில் அடையவும் முடியும். ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தையும் பெற முடியும். லௌகிகத்தில் வெற்றியையும் குவிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். கண்டிப்பாக யஜ்ஞம் செய்தவர்கள் இந்த வாழ்க்கையில் வெற்றியை அடைவார்கள். பிறகு இதற்கு மேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கையிலும் நிலையாகிய பிரம்ம நிலையை சனாதனம் பிரம்ம யாந்தி, சனாதனமான நித்தியமான, அதாவது சாஸ்வதமான ஆனந்தமான பிரம்மத்தை அடைவார்கள். ஞானத்தின் மூலமாக அடைவார்கள்.
ஞான யோகத்திற்கு தகுதியை பெறுவதன் மூலமாக ஞான யோகத்தில் நிலை பெற்று அதன் மூலமாக நிறையின் நிலையை அடைவார்கள் அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகமானது முடிகிறது. அடுத்த ஸ்லோகம். ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே அப்படிங்கிறார். இவ்வாறாக இந்த 12 யஜ்ஞங்களை அப்படி சொல்லிட்டார். இவ்வாறாக யஜ்ஞங்கள் பல நூறு நம்முடைய வேதங்களில் கூறப்பட்டிருக்கின்றன. அதுதான் இதனுடைய அர்த்தம். முதல் வரியினுடைய அர்த்தம். வேதங்களின் வாயிலாக பிரம்மணஹா முக்கிய. இந்த இடத்துல பிரம்மன் அப்படின்னாக்க வேதங்கள் அப்படிங்கிறது பொருள். பிரம்மனுடைய முகத்தின் வாயிலாக, பிரம்மன் வாயிலாக அப்படின்னா வேதங்களின் வாயிலாக இவ்வாறாக பலதரப்பட்ட யஜ்ஞங்கள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் அத்துணையுமே கர்மஜான் இதி வித்தி, கர்மங்களில் நிலை பெற்றிருக்கின்றன என்பதை புரிந்து கொள். கர்மத்தில் தோன்றியவைகள் என்பதையும் புரிந்து கொள். இவ்வாறு புரிந்து கொண்டால் அவைகள் கொடுக்கின்ற கர்ம பலன் மீது உனக்கு பற்று வராது. அதாவது இந்த 11 யஜ்ஞத்தை சொல்றார். இந்த முதல் யஜ்ஞத்தை விட்டுட்டு இந்த 11 யஜ்ஞங்களை மட்டும் சொல்றார். 11 யஜ்ஞங்கள் கர்மத்தை தன்னகத்து இயல்பாக கொண்டவைகள். அவைகள் கர்ம பலனைத்தான் கொடுக்கும். கர்ம பலன்லேயே ஒரு அழகான கர்ம பலன் கொடுக்கும். என்ன? புண்ணிய பலனை கொடுக்கும். ஆனால் அந்த புண்ணியத்தையும் வேண்டாம் என்று அதே கர்மத்தை வேற பாவனையோட, சிறந்த உயர்ந்த பாவனையோடு செய்தால் அது சித்த சுத்தியை கொடுக்கும். அதுதான் கடந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட மனோபாவனையுடன் இதை செய்ய வேண்டும் என்பது பொருள். அப்படி பண்ணினேன்னாக்கா கண்டிப்பாக நீ நிறைநிலைக்குண்டான தகுதியை அடைந்து நிறைநிலையை உணர்ந்து விமோக்ஷசை, மோட்சத்தை கண்டிப்பாக அடைவாய் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகமானது முடிகிறது. அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் என்று கூறி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் இறை ஸ்வரூபமும் ஞான நிஷ்டையும் கைகூட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.